இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம், தொடர்பு மொழி ஆங்கிலம். ஆங்கில மொழியே தந்தை பெரியார் சொல்றாரு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் த ஒன் ஆஃப் த டைகர் மில்க் என்று சொல்கிறார். ஆங்கில மொழி புலியின் பாலை போன்றதுன்னு சொல்றாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் த ஒன் ஆஃப் த லயன் மில்க் என்று சொல்லுகிறார். சிங்கத்தின் பாலை போன்றது ஆங்கில மொழின்னு சொல்றாரு. ஆங்கில தேவையில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆங்கிலம் எங்களுக்கு போது, இந்தி வேண்டாம் என்று உயிர் விட்டிருக்கிறார். இங்கே அந்த ஆங்கில மொழி தோன்றிய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஜெர்மன் மொழி எப்ப தோன்றினது? கிபி 8ஆம் நூற்றாண்டுல தோன்றிய மொழி. பிரெஞ்சு, லத்தீன் 9ஆம் நூற்றாண்டு, ரஷ்யா 10ஆம் நூற்றாண்டு. அப்போ ஆங்கிலமோ பிரெஞ்சோ ரஷ்ய மொழியோ லத்தீன் மொழியோ 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் தோன்றி இருக்கின்றன. அதன் பிறகுதான் வளர்ச்சி. நம்ம தாய்மொழியான தமிழ் மொழி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இலக்கணங்களும் இலக்கியங்களும் கொண்ட மொழியாக இன்று வரையில் இருக்கின்ற மொழி எதுவென்றால் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே. இயேசு பேசுற மொழி அடுத்த மாசம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. இயேசு பேசுற மொழி ஹீப்ரு மொழி இன்னைக்கு இல்ல. சாக்ரட்டிஸ் பேசிய மொழி கிரேக்கம் இன்னைக்கு இல்ல. ஒண்ணு எழுத்து வழக்குல இருக்கு, இல்லைன்னா பேச்சு வழக்குல இருக்கு. சான்ஸ்கிரிட் உலகத்துல ஆகச்சிறந்த மொழின்னு சொல்லப்பட்ட ஒரு மொழி. அந்த 6 தலை சிறந்த செம்மொழி மொழி பற்றி எல்லாம் சான்ஸ்கிரிட் உண்டு. அந்த பட்டியல்ல சான்ஸ்கிரிட் உண்டு. சான்ஸ்கிரிட் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசுறவங்க எத்தனை பேரு? வெறும் 30,000 பேசலாம். வெறும் 30,000 மக்கள் தான் பேசலாம் சான்ஸ்கிரிட் பேசுறவங்க. கல்யாணத்துல மந்திரம் ஓதுறோம், இல்லைன்னா கோயில்ல போய் மணியாட்டிக்கிட்டே மந்திரம் சொல்லலாம். 30,000 பேர் தான் சொல்லலாம். ஆகவே தொடங்கின காலத்தில் இருந்து மக்கள் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிற ஒரு மொழியாக எந்த மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழிதான் என்பதை நீங்கள் நெஞ்சை நிமிர்த்து உணர்வு பூர்வமாக அறிவின் அடிப்படையில் சொல்லலாம் மாணவர்களே. அப்படியான மொழி நம்முடைய மொழி. ஆகவே 100 முறைக்கு மேல அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியாச்சு. ஆனால் தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை ஒரே ஒரு திருத்தம் கூட இல்லாமல் இன்று வரை 3000 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மொழியாக நம்முடைய மொழி இருக்கின்றது. அப்படியான மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள். அப்படியான மொழியை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியான மொழியை நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் மதர் அப்படின்னு ஒரு சொல்லு, MOTHER, இதான ஸ்பெல்லிங். MOTHER எத்தனை முறை சொல்லி பார்த்தீங்கன்னாலும் மதர்ங்கிற சொல்லு வரவே வராது. ஆனால் தமிழை எடுத்து அம்மா என்கிற சொல்லை ஆ இம்மா என்று தனித்தனி எழுத்தாக சேர்த்து சொன்னாலும் சரி, நேராக பார்த்து படித்தாலும் சரி, சொல்லும் பொருளும் தரக்கூடிய ஒரே மொழி உண்டென்றால் அது உலகத்திலே தமிழ் மொழிதான் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? தொல்காப்பியம்